श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रपद्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். மார்கழி 12வது நாள். சுவாமி தேசிகன் அருளிய கோதாஸ்துதி. அதுல 12வது ஸ்தோத்திரம். ஆண்டாள் பிராட்டியான ஆண்டாள் அருளிய திருப்பாவையினுடைய 12வது பாசுரம். ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். இந்த கோதாஸ்துதியின் 12வது ஸ்தோத்திரத்திலையும் சரி, இங்கேயும் ராமச்சரித்திரம் சொல்லப்படுறது. ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலையும் ராமாயணத்தை பத்தி தான் இன்னைக்கு ஆண்டாள் பேசுறா. நற்செல்வன் அப்படிங்கிற அழகான ஒரு பெயரை சொல்றான். மனத்துக்கினியான் அப்படிங்கிற பெயரையும் அழகா நமக்கு தெரிவிக்கிறார். முதல்ல கோதாஸ்துதி அதை எடுத்துட்டோம்னா, இதுல சுவாமி தேசிகன் கோதாவரி நதி, அந்த நதிக்கு பெருமை இருக்கு. அந்த பெருமை அந்த நதிக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி அழகா விவரிக்கிறார். இந்த கோதாவரி நதி பார்த்தோம்னா திரியம்பக், நாசிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது. இதோட வரலாறுன்னு பார்க்கும்போது, கௌதம முனி அவர் என்ன பண்றாரு தெரியாம ஒரு பசுவை வதம் பண்ணிடுறார். அது அந்த பாவத்திலிருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அவர் தபஸ் பண்றார். தபஸ் பண்ணும்போது சிவன் என்ன பண்றாருன்னா, கங்கை நதி, கங்கையினுடைய நீரை கொண்டு வந்து பிரம்மகிரி ஹில்ஸ் அப்படிங்கிற அந்த மலையில கொண்டு வந்து தர, அப்போ அந்த பசுவானது உயிர் பெற்று எழுகிறது. அதனாலதான் அங்கு தோன்றக்கூடிய இந்த நதிக்கு வந்து கோதாவரி, அந்த பசுவினை கொடுத்ததுனால அது கோதாவரி. அதனுடைய நேரடி அதுல என்ன பொருள் வருதுன்னு பார்த்தோம்னா, பசுக்களை கொடுக்கக்கூடியதுல சிறந்ததான ஒரு ஆறு தான் இந்த கோதாவரி. பசுக்களை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அந்த இறந்து போன பசுவின் உயிரை மீட்டு கொடுத்தது, இந்த கௌதம முனிக்கு மீட்டு கொடுத்தது. கோதாவரி மிக மிக முக்கியமான ஆறு. நம்ம ராமாயணத்துல எல்லா ராமாயணத்திலையும் காட்டப்படுகிற ஒரு ஆறு. இந்த ஆறு, இந்த ஆற்றங்கரையில தான் ராமனும் சீத்தையும் பலகாலம் இன்பமாக சந்தோஷமாக கழித்தனர். இந்த கோதாவரி ஆற்றங்கரையில தான் ராமன், சீத்தை, அதுவும் எப்போ இங்க போறான்னா, இந்த ஆற்றங்கரையில தான் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அகஸ்திய முனிவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க தெற்கு பக்கமா போங்கோ, இந்த காவிரியை ஒட்டி தெற்கு பக்கமா போங்கன்னு சொல்ல பஞ்சவட்டி அப்படிங்கிற இடத்த அடையிறான். அது வந்து இயற்கைகளால் சூழப்பட்டு அந்த கோதாவரியுடைய அந்த கரைகள்லாம் அவ்வளவு அழகு ரம்யமா இருக்கான். அந்த அழக வர்ணிக்கும் போது ராமாயணத்துல என்ன சொல்றாருன்னா, ராமன் வந்து சீதை பிராட்டியோட மடியில தலை வச்சுட்டு ஆனந்தமா நான் உறங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு உறக்கம் எனக்கு எப்பவுமே கிடைக்கல, அவ்வளவு ரம்யமா இருந்தது அப்படின்னு சொன்னாராம். இது எங்க காட்டப்படுறதுன்னா, காளிதாசனுடைய ரகுவம்சம் அதுல வந்து எப்போ காமிக்கிறார்னா, ராமன் இலங்கைக்கு சென்று ராவண வதங்கள்லாம் முடிச்சுட்டு புஷ்பக விமானத்துல திரும்பி வந்துட்டு இருக்கார். அப்படி வரும்போது அந்த பஞ்சவடி வழியா வரும்போது அந்த பஞ்சவடியை பார்த்து சொல்றாராம் சீதைக்கு, அங்க பார் பஞ்சவடி, அந்த இடத்துலதான் நான் வந்து எவ்வளவு ஆனந்தமா தூங்கிட்டு இருந்தேன். உன்னோட மடியில தலை வச்சு அழகான குளிர்ந்த காற்று, இயற்கை ரம்யமான இந்த தெளிந்த நீர், இப்படி
இது எல்லாத்தையும் காமிச்சேன், அந்த இடத்துல தான் நான் ஆனந்தமா தூங்கினேன் அப்படின்னு ராமபிரான் சீதைக்கு காமிச்சு சொன்னார். அந்த அளவு மிகவும் இயற்கை வளம் கொட்டி கிடக்கக்கூடிய அந்த கோதாவரி. அத கம்பர் பாடும்போது அதை கடவுளாறு, தெய்வத்தன்மை கொண்ட ஆறு அப்படின்னு பாடுறார். வண்டுரை கமலச் செல்வி வாழ்முகம் பொழிய வாசமுண்டு உரை குவளை ஒன்கண் ஒருங்குற நோக்கி ஊழின் தென்திரை கரத்தின் வாரி திருமலர் தூவி செல்வர் கண்டடிபணிவதென்ன பொழிந்தது கடவுளாறு. கடவுளாறுன்றது தெய்வத்தன்மை கொண்ட கோதாவரி ஆறு அப்படிங்கிறத குறிப்பிடுறார். முதல் இதுல வண்டுரை கமலச் செல்வி வாழ்முகம் பொழிய, வண்டுகள்லாம் என்ன பண்றதா தங்கும் அந்த தாமரை மலர்ல அழகிய ஒளி இருக்கு, அந்த ஒழுங்கிய ஒளியில பொருந்திய முகம் மலர்ந்து விளங்குற மாதிரி அதை தள்ளிண்டு போறதாம். அந்த தாமரை மலர்களை தள்ளிண்டு உள்ள போறது எந்த வண்டுகள். வாசம் உண்டு உரைகுவலை ஒன்கண் ஒருங்க நோக்கி, அங்க போயிட்டு அங்க அந்த மலர்ல இருந்து வாசனையா வருதான். அந்த வாசனையெல்லாம் உள்ள வாங்கி உட்கொண்டு அங்க உள்ள குவளை மலர்கள் அங்கேயும் ஒளிமிக்க கண்கள் அதே அப்படியே பளிச்சுன்னு தெரியறதான். அதை பார்த்து ஊழின் தென்திரை கரத்தின் அதுக்கப்புறம் என்ன வரிசையா வரக்கூடிய தெளிந்த அலைகள், அப்படியே அலைகள் அழகா வருதாம் தெளிந்த நீர்ல. திருமலர் வாரி தூவி அழகிய மலர்கள் ஒரு சேர எடுத்து வருது. செல்வர் கண்டு அடிபணிவ தென்ன பொழிந்தது. ராமன் அங்க லக்ஷ்மணன் சீதை அவர்கள்லாம் கண்டு அவர்களை எல்லாம் அந்த அலைகள்லாம் அப்படி வர்றது எப்படி இருக்குன்னா மலர்களோட வருது, அவளோட காலை தொட்டு வணங்கற்கு திருவடியை சேவிக்கிறதுக்காகவும் வருதோ அப்படின்னு என்ற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கு கம்பர் இந்த கோதாவரியை பத்தி காமிக்கிறார். அந்த கோதாவரி அந்த அளவு தெய்வத்தன்மை பொருந்தியது, அந்த அளவு உயர்ந்தது, இயற்கைகள் சூழ்ந்தது. இதே கோதாவரி என்ன பண்ணித்தான், எப்போ சீதை பிராட்டிய லக்ஷ்மணன் அபகாரம் எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துட்டு போகும்போது சீதை கோதாவரியை பார்த்து சாட்சியா சொல்றான், கோதாவரி நதியே நீதான் எனக்கு சாட்சி. இப்போ ராவணன் என்னை தூக்கிட்டு போறான், பின்னாடி வந்தா ராமன் கிட்ட சாட்சி சொல்லு, என்னை தூக்கின்னு கவர்ந்து எடுத்துன்னு போறான்றத நீ சாட்சியா சொல்லு அப்படின்னு என்ன என் ராமன் எம்பெருமானிடம் அறிவிப்பாயாக அப்படின்னு வேண்டான் சீதை. ஆனா கோதாவரி என்ன பண்ணிருக்கணும், வேண்டவே இல்லை, சீதை சொல்லவில்லைனாலும் என்ன பண்ணிருக்கணும், அது ராமன் எம்பெருமானிடம் சொல்லி இருக்க வேண்டும். ஏன்னா எவ்வளவு தெய்வத்தன்மை பொருந்தியது, உயர்ந்தது, அந்த மாடுகள் அந்த பசுக்களை கொடுத்தது. இப்படி இருக்க என்ன பண்ணித்தான் ராவணன் கிட்ட பயந்துண்டு சொல்லவே இல்லை, வாய் மூடின்னு இருந்துதான். என்ன பயம், அது சொல்லவே இல்லை. சொல்லாததுனால என்ன ஆச்சுன்னா அதற்கு சாபம், தன்னுடைய புனிதத்தன்மையெல்லாம் இழந்து மறுபடியும் அது அந்த புனிதத்தன்மையை பெறுவதற்காக அங்க தபஸ் பண்ணித்தான் கோதாவரி. தபஸ் பண்ணி அதுக்கப்புறமா தெய்வாதீனமா எம்பெருமானுடைய அருளினால மீண்டும் அந்த புனிதத்தன்மையினை அடைந்தது. கோதாவரி பெருமானுடைய அருளால புனிதத்தன்மை அடைந்தது. இப்படிதான் சரித்திரத்துல காட்டப்படுறது. கோதாவரி நதி தெய்வத்தன்மை பொருந்தியது, கடவுள் ஆறு, இயற்கை நிறைந்தது, இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட இந்த கோதாவரிக்கு பெருமை எப்படி வந்தது அப்படின்னு ஆராய்ஞ்சாராம் தேசிகன். ஆராயும் போதுதான் தெரிஞ்சுதான் ஒரு உண்மை புலப்பட்டது. இந்த கோதாவரிக்கு புகழும் இந்த அளவுக்கு தெய்வீகத்தன்மையும் எப்படி உருவானது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அழகா தெரிவிக்கிறார். என்னங்கிறத இப்ப அனுபவிக்கலாம். 12வது ஸ்தோத்திரம் கோதாஸ்திதியில. பிராயேன தேவி பவதி யவதேச யோகாத் கோதாவரி ஜகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரபதயோபி பவந்தி புண்ணியாக. எவ்வளவு அழகா சுவாமி தேசிகன் இந்த கோதாவரிக்கு இந்த அளவு கடவுளாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த புனிதத்தன்மை தெய்வீகத்தன்மை வந்ததுன்றத இங்க இந்த ஸ்தோத்திரத்துல சொல்றார்.
தேவி, கோதாதேவியே, பவதீவ்யுபதேச யோகாத், உன் பெயரை பெற்ற எதனால வந்துதான்? அதுல கோதாவரி, கோதா அப்படிங்கிறது அது நடுவுல நிக்கிறது. கோதாவரிக்குள்ள அந்த கோதா ஆண்டாளுடைய பெயர் அதுல நிற்கிறது. கோதாவரி, கோதாவரி நதி, இதம் ஜகத்து, இந்த உலகத்தை, பயசா, தன்னுடைய தீர்த்தத்தால், பிராயேன, மிகவும், புனிதே, பரிசுத்தப்படுத்துறதான். ஏன்னா அந்த அங்கு அங்கு எம்பெருமான், ராமன் எம்பெருமான் அங்கு இருந்தார், பிராட்டியோடு சேர்ந்திருந்தார். அப்படின்றதே அதுவே ஒரு பெரிய பெருமை தானே. அங்க உலகத்தையே பரிசுத்தப்படுது. இதுவும் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறதுனா, எஸ்யாம், எந்த கோதாவரி நதியில், சமயேஷு, புண்ணிய காலங்களில், பாகீரதி பிரபிருதையோ அபி, என்ன பண்றதான், கங்கை முதலிய புண்ணிய நதிகள்லாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கங்கா ஸ்நானம், அதாவது கங்கை நதியில போயிட்டு நம்ம நீராடினால் நம்முடைய பாபங்கள், சகல பாபங்களும் தொலையிறது. சாதாரணமாவே நீர் தான் நம்மளுடைய அழுக்குகளை போக்குகிறது. லௌகிகத்துல பார்த்தாலும் அழுக்க போக்குறது நீர் தான். அதுவும் நதிகளில் நீராடுதல் சிறந்தது. அதுவும் புண்ணிய நதிகளில் நீராடுதல் மிகவும் சிறந்தது. இந்தியாவில தான் அந்த புண்ணிய நதிகள்லாம் இருக்கு. இந்த பாரதத்துல தான் ஓடுறது. அந்த பாரதத்துல இருக்கக்கூடிய நதிகள்ல, புண்ணிய நதிகள்ல நாம ஸ்நானம் செய்யும் போது நம்முடைய பாபங்கள் தொலைகின்றன. அந்த புண்ணிய நதிகளுக்கே பாபம் ஏற்பட்டா என்ன ஆகும்? அததான் இங்க சுவாமி தேசிகன் சொல்றார். என்ன பண்றார்? கங்கை முதலான அந்த புண்ணிய நதிகள் தனக்கு ஏற்படுற பாபங்களை என்ன பண்றதா, இங்க கோதாவரியில வந்து, கோதாவரி நதியில நீராடி தன்னுடைய பாபங்களை போக்கிக் கொள்கின்றது. சமேத்திய, இங்க வந்து கோதாவரி நதியில சேர்ந்து, சிரம் நிவாசாத், வெகு காலம் அங்க கோதாவரியோட சேர்ந்து இருப்பதனால, புண்ணியாகா, எப்படியா தான் பரிசுத்தமாக மாறுகின்றது. அப்படிங்கிறத இங்க சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். என்ன சொல்றார்? கோதாதேவியே, உன்னுடைய பெயரை வந்து நடுவுல வச்சுட்டு இருக்கு. அந்த சம்பந்தத்தை, அது என்ன, கோதையோட சம்பந்தம் ஏற்பட்டது, பிராட்டியோட சம்பந்தம் ஏற்பட்டுள்ளது கோதாவரிக்கு. அந்த உலகத்துல வந்து எப்படிலாம் வந்து தன்னுடைய தீர்த்தத்தை மிகவும் புண்ணியதமா சுத்தமா செஞ்சுட்டு இருக்கு. அது இல்லாம அந்த கோதாவரி நதியில என்ன பண்றாளாம், கங்கை முதலான நதிகள்லாம் தன்னுடைய புண்ணிய காலங்கள்ல என்ன பண்ற, அங்க வந்து தன்னை பரிசுத்தமாக்கி கொள்கின்றன. கங்கை முதலான நதிகள் கூட இங்க வந்து கோதாவரி நதியில வந்து இங்க அதன் கூட சேர்வதனால் தன்னை பரிசுத்தமாக, சுத்தமாக, சிரேஷ்டமாக மாற்றிக்கொள்கின்றது. கோதாவரி, அதுல வந்து கோதை அப்படிங்கிற பெயர் இருக்கு. இந்த உலகத்தை வந்து எப்படி கோதாவரியுடைய தீர்த்தம் புனிதமாக்குகிறது. கோதாவரி தீர்த்தத்துக்கு உயர்ந்தது. ஏன்னா கங்கை அந்த முதலான நதிகள் அங்கிருந்து வந்து இங்க கோதாவரியில சேர்ந்து தங்கி தன்னை புண்ணிய நதியா மாறி மறுபடியும் போறது. அதை எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இந்த கோதா அப்படிங்கிற உன்னுடைய பெயர், உன்னுடைய திருநாமம், அந்த நாமம் வந்து அந்த கோதாவரியுடன் சேர்ந்திருப்பதால் தான் அந்த கோதாவரிக்கு இந்த அளவு புண்ணியத்தன்மை, தெய்வீகத்தன்மை வந்திருக்கு. அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் அழகா எடுத்து காமிக்கிறார். காஞ்சி சுவாமி இந்த ஸ்தோத்திரத்திற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்றார். நைஷத காவியம், அதுல வந்து அன்னப்பறவை என்ன பண்ணித்தான், நல சக்கரவர்த்தியோட பெருமையை சொல்லின்றது தான். அப்படி சொல்லும்போது, அதாவது ரம்பை அவ என்ன பண்ணணும்னா, இந்த நலனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா. ஆனா பண்ணிக்க முடியல. என்ன பண்ணலாம், அவனது பெயரையே ஏகதேசமாக கொண்டிருந்த நலகூபன், அந்த நலகூபரனையாவது மனம் புரிவோம் அப்படின்னு எண்ணிண்டு அவனை வந்து அந்த ரம்பை மணந்து கொண்டாள். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்கார் காஞ்சி சுவாமி. அந்த பெயருக்கு அவ்வளவு முக்கியம். ஏன் அவன் நலகூபரனை மணந்துட்டான்னா, அங்க நலன் அப்படிங்கிற அந்த பெயர் நாமம் இருந்தது. நலனை தான் நான் மணந்துக்க முடியல, நலன்ற பெயர் வைத்து கொண்டுள்ள நலகூபரனை நான் மணந்து கொள்கிறேன். அந்த ரம்பை என்ன பண்ணாலாம், நலகூபரனை வந்து மணந்துண்டா அப்படின்னு காஞ்சி சுவாமி சொல்றேன். அப்போ அந்த பெயர், அந்த பெயருக்கு தான் ஏற்றம். அது மாதிரி தானே கோதாவரி அப்படிங்கிற பெயர்
கோதாவரிக்கு பெருமை எதற்காக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோதை அப்படிங்கிறது அந்த கோதையை தன்னுடைய பெயரில் தாங்கி கொண்டிருக்கு. அதனாலதான் இந்த கோதாவரிக்கு இந்த அளவு தெய்வீகத்தன்மையும் புனிதத்தன்மையும் வந்துள்ளது. கோதாவரிக்கு எப்படி உண்டாச்சு அப்படின்னு பார்க்கணும்னா, ஏற்கனவே சிறந்த பெருமை பெற்றுள்ளவனான கங்கை முதலிய நதிகள் கூட என்ன பண்றதா, அந்த சமய விசேஷங்கள்ல கோதாவரி நதியில வந்து வாசம் பண்ணி என்ன பண்றது, தன்னுடைய புனிதத்தன்மையை மேம்படுத்திண்டு அதுக்கப்புறம் அது புண்ணியமா மறுபடியும் வழங்கிறது அப்படிங்கிறத இங்கு காட்டுறார். இப்படிப்பட்ட பெருமை, எப்படிப்பட்ட பெருமை, கங்கையையே புனிதமாக்கக்கூடிய அந்த பெருமை, அனைவருக்கும் புனிதத்தன்மையை கொடுக்கக்கூடிய பெருமை கோதாவரிக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த கோதை அப்படிங்கிற அந்த பெயரை தன்னுடன் வைத்து கொண்டிருப்பதனாலதான் அதற்கு வந்தது அப்படிங்கிறத இங்கு சுவாமி தேசிகன் அழகா இங்க நமக்கு தெரிய வைக்கிறார். இத பார்க்கும்போது நமக்கு அடியனுக்கும் ஒன்று தோன்றுகிறது. அஜாமில சரித்திரத்துல பார்க்கும்போது பெருமானும் எப்படி காட்டுகின்றார், அந்த நாம சங்கீர்த்தனம், நாமத்தினுடைய மகிமையை காட்டுகின்றார். அஜாமிலன் தன்னுடைய கடைசி மகனான நாராயணன் தன்னுடைய உயிர் போகும் தருவாய். அப்போ என்ன பண்றான்னா, நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறான். அவன் கூப்பிட்டது தன்னுடைய கடைசி மகன் அந்த நாராயணனைத்தான் கூப்பிடுறான். இருந்தாலும் பெருமான் எப்படி உகக்கினான், ஆஹா என்னுடைய பெயரை கூப்பிடுகிறான். அதனாலதான் என்ன பண்ணா, விஷ்ணு தூதர்கள் வந்து யம தூதர்களை ஒதுக்கி விட்டார்கள், அவனை வந்து விஷ்ணு லோகத்துக்கு அழைத்து சென்றார்கள் அப்படிங்கிறத சரித்திரமா நாம பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் கோதாவரி அப்படிங்கிறதுல அந்த கோதாவை சொல்ல 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 அந்த பிராட்டியினுடைய பெயரை சொன்னா எம்பெருமானுக்கும் பிடிக்கும் அல்லவா. அப்படி பிடிக்கும் போது என்ன ஆறுது, தானாகவே அந்த தெய்வீகத்தன்மை வந்து விடுகிறது. இதனாலதான் நாம குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது கூட எம்பெருமான் சம்பந்தப்பட்ட எம்பெருமானின் நாமங்களை கொண்ட பெயராக வைக்க வேண்டும். அந்த பெயரை நாம சொல்ல சொல்ல நமக்கும் அஜாமிலன் மாதிரி நமக்கும் ஏதாவது சத்து கிடைக்கலாம். அதனால என்ன பண்ணும், எப்பவுமே எம்பெருமான் நாமத்தினையே சொல்ல வேண்டும். அதற்காக அந்த எம்பெருமான் நாமம் சம்பந்தப்பட்ட பெயர்களாவது குழந்தைகளுக்கும் வைக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்தோத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கோதாவரிக்கு பெருமை கோதையினால் தான் அப்படிங்கிறத காமிக்கிறார். அடுத்ததா இன்றைய திருப்பாவை பாசுரம் 12வது பாசுரத்தை பார்க்கலாம். கனைத்திலங்கற்றெருமை அந்த பாசுரத்தை அனுபவிக்க போறோம். இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரு தமிழ் சொல்ல வந்து ஆண்டாள் நமக்கு தரா. ஒண்ணு நற்செல்வன், எவ்வளவு அழகான தமிழ் பெயர். மற்றொன்று மனத்துக்கினியான் அப்படிங்கிறது தரா. கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி என்ன அர்த்தம், கனைத்து அந்த எருமை கனைக்கிறது, கனைத்து இளம் கன்றுக்கு கற்றெருமை, அந்த கனைத்து இளமையான அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து அந்த கற்றெருமை எருமை அந்த கன்றுக்காக இறங்கி, அதை நினைச்சு இறங்கி நினைத்து அந்த கன்றையே நினைத்து தன்னுடைய முளை வழியே நின்று பால் சோர அங்கிருந்து பாலை பொழிய நனைத்தில்லம் சேராக்கும், அந்த வீடு முழுவதுமே அந்த சேராக மாறுகிறது. அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கையே பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி, பனி மேலேருந்து பொழிஞ்சின்னு இருக்கு, உன்னுடைய வாசல் கடை அந்த வாசல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பந்தலின் சாரமான கொம்பை, அந்த கொம்பை பற்றி கொண்டு நாங்கள் நிற்கின்றோம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, தன்னுடைய கோபத்தினால், பெருமானுக்கு கோபம் வந்ததுன்னு ஆண்டாள் சொல்றா, கோபத்தினால் கோபத்தை கொண்டாடுகிறாள். தென்னிலங்கை கோமானை, தென்னிலங்கைக்கு தெற்கு பக்கம் உள்ள அழகிய இலங்கையின் கோமானான ராவணனை செற்ற மனத்துக்கினியானை, அவனை வீழ்த்திய மனத்துக்கினியானான ராமனை பாட நீ வாய் திறந்து நீ பாட வேண்டும். இனித்தான் எழுந்திராய், இனிமேலாவது எழுந்திரு. இது என்ன பேருறக்கம், இது என்ன பெரிய உறக்கமா இருக்கே. அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரம்பாவாய், பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் எழுந்திரு அப்படிங்கிற இந்த பாசுரம் எவ்வளவு உட்கருத்தை கொண்டது. மிக மிக முக்கியமான பாசுரம். நோத்து சுவர்க்கம், அதுல என்ன சொன்னா, சரணாகதி பண்ண வேண்டும். சரணாகதி பண்ணியாச்சு, சரி சரணாகதி பண்ணியாச்சேன்னு
அமைதியா இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? சரணாகதிக்கு அப்புறம் நம்மளுடைய கர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்துல அழகா காமிச்சார். இந்த பாசுரத்துல கர்மங்களுக்குள்ள ஒரு கிளாஷ்ன்னு சொல்லலாம். ரெண்டு கர்மங்கள், அதாவது பகவத் கர்மம், நம்முடைய நித்திய கர்மம், அது ரெண்டுத்துல ஒரே சமயத்துல வந்தா எதை நாம செய்ய வேண்டும், எதை பிறகு செய்ய வேண்டும்? பெருமாள் ஏழுன்றிருக்கார், நான் சந்தியாவந்தனம் பண்றேன், பெருமாள் எழும்போது பெருமாள் சேவிக்கலன்னா அது சரியா உகக்குமா? இல்ல. பெருமாள் சந்தியாவந்தனம் பண்றதே என்ன? பெருமானுடைய திருவுள்ளம் உகப்புக்காக, அவனை சேவிக்க வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்பதற்காக. அப்போ என்ன பண்ணும்? முதல்ல பெருமாள் தான் சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துல அழகா அவ எடுத்து காமிக்கிறான். அதாவது ரம இதி இதி ராமஹா, ராமன் அப்படிங்கிற அந்த பொருள் பார்த்தோம்னா சமஸ்கிருதத்துல ரம இதி இதி ராமஹா, அவன் என்ன காண்பவர்களுக்கு என்ன பண்றான்? இனிமையை அளிக்கின்றான். காண்பவர்களுக்கெல்லாம் இனிமை, சந்தோஷத்தை கொடுக்குறான். அதனாலதான் அவனை மனத்துக்கினியான். இந்த பாசுரத்துல அதை தானே பயன்படுத்துற ஆண்டாள், மனத்துக்கினியான். சரி, நற்செல்வன் அப்படின்னா என்ன? லக்ஷ்மணன். லக்ஷ்மணனுக்கு தமிழ் படுத்தினா என்ன ஆகும்? லக்ஷ்மணனுடைய பொருள் என்னன்னா லக்ஷ்மி சம்பந்தகா லக்ஷ்மணஹா, லக்ஷ்மியை நிறைவாக உடையவன் லக்ஷ்மணன். லக்ஷ்மியை உடையவனா? ஆமா. எப்படி லக்ஷ்மியை உடையவன்? ராமனுக்கு தொண்டு, ஒரு நற்செல்வன், அதாவது நல்ல செல்வம்னு சொல்லணும்னா எதுனா எம்பெருமானுக்கு தொண்டு செய்தல், கைங்கரியம் செய்து கொண்டே இருத்தல், இடைவிடாது கைங்கரியம் செய்தல். அப்படின்னா அந்த கைங்கரியம் செய்வதில் சிறந்தவன் யாரு? சம்பன்னகா, முழுமை பெற்றவன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மணன் மட்டும்தான். அதனாலதான் அவனுக்கு லக்ஷ்மணன் அப்படின்ற பெயரே இருக்கு. அதை தான் தமிழ்ல நற்செல்வன். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். அதை முழுமையா பண்ணி காமிச்சது யாருன்னா லக்ஷ்மணன் தான். ராமபிரானை பிரிந்து எத்தனை நாள் லக்ஷ்மணன் இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமபிரான் இல்லாம ராம கைங்கரியத்துல ஈடுபட்டு வெளியில போயிருக்கலாம். ஆனா ராமனுடைய கைங்கரியம் இல்லாமல், ராமபிரான் இல்லாமல் இருந்தது என்ன? 3 நாள். பிறக்கும் போது 2 நாள் பின்னாடி பிறந்தார், கிளம்பும் போது 1 நாள் முன்னாடி கிளம்பிட்டார். இந்த 3 நாட்கள் மட்டும்தான் லக்ஷ்மணன் ராமனுடைய சேவை இல்லாமல், ராமனுடைய கைங்கரியம் இல்லாமல் இருந்தார். தனியா இருந்ததுன்னா இந்த 3 நாள் தான் அப்படின்றத ராமாயணம் நமக்கு அழகாக காட்டுகிறது. லக்ஷ்மணனுடைய கைங்கரியத்தை பார்க்கும்போது அவர் யார்? அரவு, ஆதிசேஷன். அப்படித்தானே அவருடைய அந்த கைங்கரியத்தை, எப்படிப்பட்ட கைங்கரியத்தை ஆழ்வார் பாடும்போது, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்கரவு. ஆதிசேஷன் எந்த அளவுக்கு கைங்கரியம் செய்கின்றார், எம்பெருமான் என்னென்ன பண்றானோ அப்ப எல்லாமே கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணுகின்றான்றத இந்த பாடல் காமிக்கிறது. இந்த திருப்பாவையில் எழுப்பப்படும் பெண் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். யார் அவள்? நற்செல்வனின் தங்கை. நற்செல்வனின் தங்கை என்ன? அதாவது எந்த ஒரு திருமணம் நடக்கும்போது மைத்துனன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும். ஏன்னா என்ன பண்ணணும்? பொறியிடணும். திருமண நிகழ்ச்சியில அந்த திருமணத்தின் போது ராஜஹோமம்ன்றது நடக்கும். அந்த ஹோமத்துல பொறி இடுதல் யார் பண்ணணும்னா அந்த மைத்துனன் தான். அதைத்தானே ஆண்டாலும் பாடியிருக்கா. அறிமுகன் அச்சுதன் கைமேலின் கை வைத்து பொறி உகந்தட்ட. அந்த மைத்துனன் அந்த அளவுக்கு முக்கியம். சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது எங்கே மைத்துனனை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். மைத்துனனே இல்லையே சீதைக்கு. ஒரே குறை. அந்த குறை தீர்றதுக்கு தான் கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னா 5 மைத்துனர்கள். ருக்மிணியோட கூட பிறந்தவா 5 பேர். ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி. ஆனா அந்த மைத்துனர்கள் எல்லாரும் என்ன? துஷ்டர்கள். யாருமே நல்லவர்கள் கிடையாது. கிருஷ்ணனை எதிர்ப்பவர்கள். சிசுபாலன் பக்கம் உட்காந்துருக்கவா. அப்போ எம்பெருமானுக்கு தோணித்தான், என்ன இது, இங்க மைத்துனனே இல்லை, அங்க அந்த அந்த அவதாரத்துல பார்த்தோம்னா மைத்துனர்கள் எல்லாம் துஷ்டர்களா இருக்கா. அதனாலதான் ஆண்டாள் பார்த்தா
நற்செல்வன் தங்காய், நல்ல செல்வனுடைய நற்செல்வனுடைய தங்கையே. அப்போ இங்க மைத்துனன் நல்லவன். அதனாலதான் இங்கு ஆண்டாள் அந்த குறையை எம்பெருமானுடைய குறையை இந்த பாசுரத்தில் தீர்க்கின்றாள். நூற்று சுவர்க்கம் அந்த பாசுரத்துல அங்கு காட்டப்பட்ட பெண் சரணாகதியை பத்தி பேசினார். நோற்காமலே சுவர்க்கத்தை அடைந்த, சரணாகதி மூலம் பெருமானை அடைந்த. அடுத்த பாசுரமான கற்றுக்கரவில நித்திய கர்மா, எவ்வளவு அந்த கூட்டங்கள், கறவை கூட்டங்களுக்கு கூட என்ன பண்ணாராம், பால் கறக்கக்கூடிய அந்த நித்திய கர்மாவை பண்ணிட்டு இருந்தார். இந்த பாசுரத்துல இந்த பாடல்ல என்ன சொல்றான்னா, அந்த பண்ணும்போது பகவத் கைங்கரியம் தான் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத இங்கு காட்டுறார். இளங்கன்று இதனுடைய காட்சி எப்படி இருக்குன்னா, வாசல்ல எருமை மாடு இருக்கு, இன்னொரு பக்கத்துல எருமையுடைய கன்றுக்குட்டி இருக்கு. அது இப்பதான் பிறந்த கண்ணுக்குட்டி. அத கறக்கக்கூடிய அந்த நற்செல்வன் என்ன பண்ணியிருக்கான்னா, பெருமாளோட கைங்கரியத்துக்காக போயாச்சு, வெளியில போயிட்டான். எருமை பாக்குறது, இந்த கண்ணுக்குட்டியோ ஆஹா பசியால அழறது, கத்தவும் முடியல அதால. அப்போ இந்த எருமை மாடு பார்த்துட்டு அந்த கண்ணே தன்னை பால் சாப்பிட்ற மாதிரி நினைச்சு அந்த பாலை பொழியும் போது அந்த பால் அந்த பக்கமா நனைஞ்சு இந்த கண்ணுக்குட்டி இருக்க இடத்துக்கு அந்த பால் வரும்போது அந்த கண்ணு நக்கி நக்கி சாப்பிட்றது. அதனால என்னாச்சு, அந்த இடமே ஒரே பால் சேரு, ஒரே சேராயிடுத்து, அந்த பால் சேராயிடுத்தான் அப்படிங்கிறத இந்த காட்சி முதல்ல நம்மளுடைய மனத்திரையில வச்சுக்கணும். இளம் கன்று என்ன பண்றது, கண்ணுக்குட்டி ரொம்ப சின்ன கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டியை தான் பாலே கறக்காமலேயே கதறின்னு இருக்காது, கனைத்து அந்த எருமை மாடு என்ன பண்றதா, கனைத்து. இளங்கன்று எருமை, இளங்கன்றுடைய எருமை அந்த பாலாறு எப்படி வந்தது அப்படின்றத கம்பரும் அழகா ராமாயணத்துல காட்டுறார். இந்த ஆண்டாளுடைய இந்த திருப்பாவையிலிருந்து தான் அவர் அழகாக அதை எடுத்துக்கொண்டார். ஈர நீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்ன வரும் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை கொள்ள தழைப்பன சாலியே அப்படின்னு கம்பர் சொல்றார். இது என்னன்னா, ஒரு பெரிய குளம் இருந்துதான், அந்த குளத்துல மேகங்கள் திடீர்னு குளிச்சுட்டு வெளில போச்சான். மேகங்கள் குளிச்சுட்டு போச்சா, அதாவது மேகங்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எருமை மாடுகள் குளிச்சுட்டு நீர் சொட்ட சொட்ட அப்படி போயிட்டே இருந்துதான். போயிட்டு இருக்கும்போது என்னாச்சான், அது போறது மேகங்கள் போற மாதிரி இருந்துதான். அப்போ அங்க ஊர்ல அந்த போயிட்டு இருக்கும்போது, அந்த கண்ணுகள் போயிட்டு இருக்கும்போது அந்த கன்றுகள், அந்த எருமையுடைய கன்றுகள் ஆஹா பசியில துடிக்கிற அந்த சத்தம் கேட்டு என்ன பண்ணித்தான், அதனுடைய பாலையை தானாகவே சுரந்து வேகமாக சுரந்து தனக்கு முன்னே அப்போ பாலாறு அந்த வயல்வெளியெல்லாம் போய் அந்த கன்றுகளுக்கு போய் சேர்ந்துதான். அதனால அந்த ஊர்ல இருந்த பயிர்கள்லாம் செழிப்பாக இருந்தது அப்படின்றத இங்கு கம்பர் இந்த பாசுரத்துல காமிக்கிறார். இது எங்கிருந்து எடுத்தார்னா, நேரடியா திருப்பாவையில ஆண்டாள் சொல்லப்பட்ட இந்த பாசுரத்திலிருந்து தான் கனைத்திலங் கற்றெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. சரி, இது ஒரு கேள்வி எழலாம். இந்த மாதிரி தன்னுடைய காரியத்தை செய்யாமல் அவன் வெளியில செல்லலாமா, அவனை போய் நற்செல்வன் தங்கைன்னு சொல்லலாமா, நற்செல்வன் சொல்லலாமா அப்படின்னா, அவன் இங்க சொல்லும் போதே பாருங்கோ ஆண்டாள் எப்படி கையாண்டிருக்கா. எருமைகளை தான் கறக்கல, பசுக்கள் எல்லாம் கறந்து முடிச்சுட்டான். எருமை பால் வைதிக காரியங்களுக்கு நாம் உபயோகமே படுத்த மாட்டோம். அதனால எருமை பாலை மட்டும் கறக்கல, அந்த கறவைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம். அதுக்குள்ள பகவத் கைங்கரியம் வந்ததுனால அந்த கைங்கரியத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு பெரியவா நமக்கு இந்த காட்சியை காட்டியிருக்கான். அது இல்லாம இந்த கைங்கரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த லக்ஷ்மணன் நற்செல்வன் வாயிலாக காமிக்கிறான். அதுதானே ஆழ்வாரும் நமக்கு காமிக்கிறார். நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திதிரி வித்துவக்கோட்டம்மானே, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே அப்படின்னு லக்ஷ்மணனுடைய கைங்கரியம் எப்படிப்பட்ட கைங்கரியம், உன்னையே நான் வேண்டி நிற்பேன் அப்படின்றத காமிச்சிருக்கார். ஏன் இவனை நற்செல்வன் அப்படின்னு சொன்னானா, ராமன் சொன்னானா நான் தான் அதாவது தசரதன் போனான்னு நினைச்சேன், ஆனா எனக்கு அப்பா போல, உனக்கு நீ மட்டும்தான் தந்தை இழந்தாய் அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான். இது
இது என்ன புதுசா இருக்கு, 2 பேருக்கும் தந்தை ஒருவர் தானே. ஆனா ராமர் என்ன சொல்றார், அந்த தண்டகாரண்யத்துல இருக்கும்போது லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா நீ தான் அப்பாவை இழந்துட்ட, நான் இழக்கல அப்படின்னா. ஏன்னா லக்ஷ்மணன் தன்னுடைய ராமனுக்கு தமையனா, அதாவது தம்பியா இருந்து அங்க கைங்கரியம் பண்ணல, எல்லா விதமான உறவு முறையாகவும் இருந்து லக்ஷ்மணன் ராமருக்கு கைங்கரியம் பண்ணினான், தந்தையாகவும் இருந்து கைங்கரியம் பண்ணினான். எப்படி ஒரு தந்தை இருப்பாரோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணான். தண்டகாரண்யத்துக்கு போன உடனே லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்ணசாலை அமைச்சு அப்படின்னு. உடனே லக்ஷ்மணன் தேம்பி தேம்பி அழறார். என்ன லக்ஷ்மணா என்ன ஆச்சு, ஏன் நான் பர்ணசாலை தானே அமைக்க சொன்னேன், எதுக்கு அழற அப்படின்னு கேட்குறார். இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டீங்களே அண்ணா அப்படின்ட்டு. இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அமை அப்படின்னு சொல்லிட்டு சீதையோட அந்த இயற்கையை ரசிக்க போயிடுறார். அவர் திரும்பி வரும்போது அழகான பர்ணசாலை அவ்வளோ அற்புதமா இருக்கான். அயோத்தியில இருந்த அந்த மாளிகைகள் கூட இந்த பர்ணசாலை போல் அந்த அளவுக்கு உயர்வா இல்லை அப்படின்னு ராமர் அதை பார்த்துட்டு கொண்டாடுறார். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மணா நம்ம 2 பேரும் ஒரே குரு கிட்ட ஒரே நேரத்தில் தானே படித்தோம், ஆனா நீ எப்படி இந்த அளவுக்கு கலைகள்லாம் கத்துண்ட அப்படின்னு அதை வேற புகழறார். ஏன்னா 2 பேரும் ஒரே குரு கிட்ட படிச்சா, இருந்தாலும் என்ன ராமருக்கு இதே மாதிரி பர்ணசாலை அமைக்கிறதுலாம் தெரியாது, அதுவும் இவ்வளவு அழகா அமைக்க முடியுமா. ஆனா லக்ஷ்மணன் அமைச்சிருக்கான். இதெல்லாம் கூட விட கடைசியா ஒரு இடத்த பார்த்த உடனே ராமர் அவனை பார்த்து அப்பதான் சொல்றாரு, நான் தந்தையை இழக்கவில்லை, நீதான் இழந்தாயின்றார். எதனா பெருமானோட திருவுள்ளத்துல என்ன இருக்குன்றத புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி கைங்கரியம் பண்ணான் லக்ஷ்மணன். எப்படின்னா பிராட்டிக்கும் சீதைக்கும் ராமனிக்கும் அந்த பர்ணசாலையிலேயே ஒரு தனி அறை உருவாக்கி வச்சிருந்தானா. அதை பார்த்த உடனேதான், எப்படி லக்ஷ்மணா இந்த மாதிரி என்னுடைய திருவிழா உள்ளத்துல இருக்கிறது அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி நீ பண்ணியிருக்கியே. ஒரு பர்ணசாலை குடிசைனா வெறும் ஒரு ரூம் இருக்கா மாதிரி தானே போடுவா, ஆனா லக்ஷ்மணன் பிராட்டிக்கும் பெருமானுக்கும் தனி அறை இருக்கா மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்ணசாலையை அமைச்சிருந்தான். அதை பார்த்துட்டு தான் ராமன் லக்ஷ்மணன், ஆஹா நான் தந்தையை இழக்கவே இல்லை, தந்தை மாதிரி நீ எனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கிற, நீ மட்டும்தான் தந்தையை இழந்தாய் அப்படின்றான். அதைத்தான் குலசேகர ஆழ்வார் பாடும்போது என்ன சொல்றார், சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. எப்படி அவர் காட்டுக்கு போறார், சுற்றமெல்லாம் பின்தொடர. இங்க இதை அவங்க சுற்றம் யாருன்னா வந்தவா கூட பாதியில நின்று திரும்பி போயாச்சு, 3 பேர் தான் உள்ள போறா காட்டுக்குள்ள. அப்ப எப்படி குலசேகர ஆழ்வார் சுற்றமெல்லாம் பின்தொடரன்னு பாடினார். அந்த அர்த்தத்தை, அந்த பொருள், அந்த பாடலுக்கு பொருள் இதுதான். யார் லக்ஷ்மணனே எல்லா விதமான சொந்தமாக எல்லா விதமான சுற்றமாக இருந்து ராமனை பார்த்து கொண்டான். அதனால்தான் சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அப்படிங்கிறத இங்கு குலசேகர ஆழ்வார் அழகா நமக்கு காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கையே, எப்படி அழகா முகஸ்துதின்னு சொல்ல முடியாது, இதே மாதிரி அவளுடைய நேர்மறையான உயர்வுகளை சொல்லி இவழ்ந்த தோழியை ஆண்டாள் எழுப்புகிறார். அப்படிப்பட்ட நினைத்து அந்த கனைத்து என்ன பண்றதா, எருமை பாலை சுரந்து முளை வழியே நின்று பால் சோர இல்லம்லாம் அங்க இடமெல்லாம் நனைஞ்சு சேராகிறது. சேராக்கும் நற்செல்வன் தங்கையே, லக்ஷ்மணன் மாறி இருக்கக்கூடிய நற்செல்வனுடைய தங்கையே, நீ என்ன பண்ணும், பனித்தலை வீழ பனியா பேஞ்சின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணு, வாசல்ல பனி விழாம இருக்கிறதுக்கு ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்கா. அதனுடைய நாங்க அந்த கொம்பு வரைக்கும் அங்க பிடிச்சுன்னு நிக்கிறோம். நின் வாசல் கடை பற்றி உனது மாளிகையில் உள்ள திருமாளிகையில இருக்கக்கூடிய வாசற்கடையை அதை பிடிச்சிட்டு நாங்க நின்றுட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணோம், வாச பக்கமா நான் பார்த்துட்டு இருக்கனே. அப்ப நீ என்ன பண்ணணும், பெருமானே என்ன பண்றார், அந்த கொம்பை பிடிச்சிட்டு இருக்கேன்னு ஆண்டாள் சொன்னது என்னன்னா, திருவரங்கத்துல எம்பெருமான போய் பார்க்கும்போது அங்க திருமண தூண்கள் அப்படிங்கிற அந்த தூண் இருக்குமா, அந்த தூணை பிடிச்சிட்டு பார்த்தாராம். அதைத்தான் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. பெருமான பார்த்தாராம் ஆழ்வார். பார்த்த உடனே அவரால் நிற்க முடியலையா, எதை பிடிச்சிக்கிறதுன்னு தெரியல. ஐயோ இவ்வளோ அழகா இருக்காரு, இப்படி இருக்கும்போது எனக்கு உடலே உருகிறது, நான் என்ன பண்ணுவேனே தெரியல, உலகத்தீரே பாருங்கோ அப்படின்னார். இந்த உலகமே வேண்டாம், யாரும் வேண்டாம், பெருமான் மட்டும்தான் வேண்டும்னும் போது
இப்ப ஏன் இவர் ஆழ்வார் வந்து இங்க வந்து உலகத்தீரை கூப்பிடுறாருன்னா, யாரால இவருக்கு இந்த நிலைமைனா பெருமானால. நம்பெருமாளை பார்த்ததுதான் இவரோட நிலைமைக்கு காரணமே. அப்ப நம்பெருமாள் கிட்ட இதை சொல்ல முடியாது. அதனால நம்பெருமாள் சம்பந்தம் இல்லாத இந்த உலகத்தீர்கள் நம்பெருமாளை பார்த்தும் அவரை பார்க்காம இப்படி இந்த நேரத்தெல்லாம் வீணடிச்சுட்டு இருக்காளே, அதனால அவ கிட்ட சொல்றார். ஆனா அவளுக்கு என்ன தெரியுது? ஒன்றும் தெரியாததுனால கடைசியில பெருமாளே சொல்றார், அங்க இருக்கக்கூடிய திருமண தூண்கள், திருமணம்னா அவருடைய மேன்மை பொருந்திய அவருடைய குணங்கள் பொருந்திய அந்த தூண்கள், அந்த தூண்களை பிடிச்சிட்டு நின்றுட்டு இதை மாதிரி சொன்னாராம். கண்ணன் பெண்ணின் மனம் அறியாதவன் அப்படின்னு இந்த தோழி இப்ப சொல்றா. கண்ணனை பத்திலாம் பேசாதீங்க, கண்ணனுக்கு வந்து பெண்ணா என்னன்னே தெரியாது, அவன் பெண்ணையோட மனசையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அதனால என்ன பண்ண ஆண்டாள் இப்போ ராமரை பத்தி சொல்றா. இந்த பாசுரத்துல கண்ணன் எம்பெருமானும் ராமன் எம்பெருமானும் ஒன்றுதான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகத்தான் ராமனை பத்தி ஆயர்பாடியில இங்க ராமனை பத்தி ஆண்டாள் எடுத்து காமிக்கிறான். சினத்தினால் கோபம் வந்துதான், அந்த கோபத்தை கொண்டாடுறா இந்த இடத்துல ஆண்டாள். என்ன கோபம் வந்தது? எப்போ ராவணனுடன் யுத்தம், அந்த யுத்தத்துல ரெண்டாவது நாள்ல என்ன ஆச்சுன்னா, ராவணன் வந்து தேர்ல இருக்கான், ராமன் தரையில இருந்து போர் புரிஞ்சுட்டு இருக்கான். இதை பார்த்தார் அனுமார். ஆஹா, எப்படி இது சரியான இல்லையே அப்படின்ட்டு போய் பெருமாள் கிட்ட சொல்றார், நீங்க என் மேல வந்து ஏறிக்கோங்க, ஏறி நின்று போர் புரியுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? இப்ப நம்ம ஹனுமந்த வாகனம் சேவிக்கிறோம் இல்லையா, அந்த ஹனுமந்த வாகனம் மாதிரி பெருமாள் அனுமானின் மேல் ஏறிண்டார். இப்ப 2 பேரும் சரிசமமா இருந்தா. அப்போ போர் நடந்துட்டு இருந்தது. போர் நடக்கும்போது ராவணன் பார்த்தான், இத்தனை நாள் கீழே இருந்தார், நமக்கு எளிமையா இருந்தது, இவன் யார் மேல ஏறின்னு இருக்கான்னு பார்த்தா ஒரு பருத்த ஒரு உருவம், வானர உருவம். அந்த உருவத்து மேல ஏறி நின்றுதான் ஏறி உக்காண்டு ராமர் போர் புரிஞ்சுட்டு இருக்கார். பார்த்தார் அந்த அந்த உருவத்தை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? ராவணனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, இந்த குரங்கு தான், இந்த வானரன் தான் நமக்கு சபைக்குள்ள வந்து நிறைய சிலுமிஷம் பண்ணித்து, இந்த வானரன் தான் இலங்கைக்கே தீ வைத்தது, இந்த வானரன் தான் நம்முடைய மகனை அழித்தது. அதனால இன்னும் கோபம் ஆயிடுத்து ராவணனுக்கு. நிறைய பானங்களை போட்டு தொலைச்சு எடுத்துட்டான் ஹனுமார. பார்த்தார் பெருமாள், ராமன் எம்பெருமான் பார்த்த உடனே எப்ப தம்மேல வந்த பானங்கள்னால எதுவுமே அவருக்கு அவர் பாட்டில் போர் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். எப்போ ஆஞ்சநேயர் மேல, ஹனுமன் மேல அந்த கணைகள் வந்து தொடுத்து இவளை தொலையா பண்ணித்தோ, பெருமானுக்கு சினம் வந்தது. இப்பதான் அந்த சினத்தினால் என்ன பண்ணார்? அந்த சினம் வந்த உடனே அவனை நிராயுத பாணியாக்கிட்டாரு. ஒரு பொருள் அவன் கையில எந்த ஆயுதமும் இல்லாத அளவுக்கு அடித்து ஒரு வருஷம் மாதிரி போறது. அதுதான் வந்து ஒரு அம்பு போறது, அது 10 அம்பா மாறி அவனை போய் அடிக்கிறது. அந்த அடிச்சு அவன் கையில எந்தவித ஆயுதங்களே இல்லை. இப்போ அதைத்தான் வால்மீகி பேசும்போது, கச்சானு ஜானாமி ரணார்த்தி தஸ்துவம், அதாவது கச்சா நீ செல், என்ன பண்ணு, இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வா, அப்பதான் என்ன தெரியும், ததாபலம் தர்ஷயசிமே ரதஸ் தஹ, நீ நாளைக்கு வந்து இந்த மாதிரியே இப்ப எவ்வளவு படைகளுடன் வந்தாயோ அந்த அளவு படைகளுடன் வந்து மறுபடியும் போர் புரி அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதைத்தான் தமிழ்ல கம்பர் பாடும்போது, அலையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளை ஆயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகிலம் கமுகின் வாளை தாவுரு கோசல் நாடுடைய வள்ளல். இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வானா. இந்த தென்னிலங்கை கோமானுக்கு என்னாச்சு? அதாவது அவனை அப்போதே வதம் பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு அவன் வந்து பயந்திருக்க மாட்டான், அந்த அளவுக்கு துக்கப்பட்டிருக்க மாட்டான். எப்போ ராமன் அவனை நிராயுத பாணியாக்கி நீ போயிட்டு வா, போயிட்டு நாளைக்கு மறுபடியும் வந்து போர் புரி அப்படின்னு சொன்னது அவனுக்கு பெரிய இழுக்கா இருந்தது ராவணனுக்கு. இதுவரை தோல்வியே கண்டதில்லை. அவனுக்கு தோல்வினா என்னன்னே தெரியாது. அவனுக்கு இப்ப என்னாச்சு, கையில எதுவுமே இல்லாம வெறுங்கையோட நடந்து போறான். கம்பர் அழகா வர்ணிக்கிறார், வாரணம் பெருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுளி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். வெறுங்கையோடு இலங்கைக்கு போனான். இதை பார்த்த உடனே அவனால் எதுவுமே இது பண்ண முடியல. அவனுடைய அதை நினைச்சு 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 அந்த துக்கத்தை நினைச்சு தூக்கமே வரல.
கண்ணை மூடுறான். மூடினவன பார்த்தா ராமபாணமா வரா மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட அந்த ராவணனை வீழ்த்திய செற்ற மனத்துக்கினியான், மனத்துக்கு சிந்தனைக்கு நன்மை செய்யக்கூடிய, தீயதை நீக்கக்கூடிய ராமபிரானை, அசுரர்களை கொன்றவனை, பயிரெல்லாம் விளையணும்னா என்ன பண்ணும்? களை எடுத்தே ஆகணும். அதனாலதான் அந்த ராவணனை வீழ்த்திய ராமபிரானை இங்கு ராமனுடைய சினத்தினை கொண்டாடுகிறாள் ஆண்டாள். பாடவும் நாங்க எல்லாரும் பாடாம நின்றுட்டு இருக்கோம், நீ வந்தாதான் பாடுவோம்னு நினைக்கிறோம். நீ வா, நீ வந்து நாங்கள் வந்து உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம், வா பாடவும். நீ வாய் திறவாய், நீ வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறியே, நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய், இனிமேலாவது எழுந்து என்ன பண்ணோம்? நீ எழுந்து வந்து நான் ராமனுடைய நாமங்களை சொல்லி நாம இனித்தான் எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம், இதே மாதிரி தூங்கிட்டு இருக்காத, இனி வாய் திறந்து பாடவா அப்படின்னு கூப்பிடுறா. இந்த இடத்துல பாடுதல் அப்படிங்கிறதுல ராமச்சரிதத்துல ஆஞ்சநேயருடைய அந்த ராமாயணம் மிக மிக முக்கியமானது. சீதை இலங்கையில இருக்கா, ராமன் வருவான் பார்க்கறா, வரவே இல்லை. சரி, இதுக்கு மேல காத்துட்டு இருக்க வேண்டாம், நாம வந்து தற்கொலை பண்ணி போனும்போது அப்ப அந்த சிம்சுபா மரத்தை கீழே பண்றா. அங்க மேலதான் ஹனுமன் இருக்கார். பார்த்துட்டார், ஐயோ என்ன பண்றது, எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ராவணன் அங்கு வந்து போனான். அதனால என்ன பண்றாரு, போய் கீழே நின்று எந்த மாதிரி பேசினாலும் அவளுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு அனுமானமாக தான் இருக்கும். இது வந்து உண்மைதானா அப்படின்றது தோன்றவே தோன்றாது. அதுல வந்து சந்தேகம்தான் நிறைய இருக்கும். அதனால என்ன பண்றாரு, அங்கு ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ராமாயணத்தை சொன்ன உடனே ராமாயணம் சொல்லும் போது யாரும் எழுந்து கூட போகக்கூடாது. அப்போ அவளும் அப்படியே இருந்தா சீதை. ஒரு க்ஷணம் ராமருடைய நாமத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப குதூகலமாச்சான் அவளுக்கு. அதுக்கப்புறம்தான் ஹனுமன் வந்தான் அப்படிங்கிறத சொல்லி கனையாழியை கொடுத்து அதை மீண்டும் பெற்றுக்கொண்டு இங்கே ராமர்கிட்ட வந்து நான் கண்டேன் சீதையின்னு சொன்னான். அந்த பாடவும் அப்படிப்பட்ட அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணவும் நீ வாய் திறவாய், ராமனை பத்தி பேசணும் இல்லையா, வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய், ஈதென்னத்தாரும், அது அனைத்தில்லத்தாரும் அறிந்து, எல்லாருக்குமே தெரியும் நீ இதே மாதிரி தூங்கிட்டு இருக்க, சீக்கிரம் எழுந்துவான்னு கூப்பிட, அப்போ இந்த பெண்ணும் எழுந்து வந்தாள். இந்த பாசுரத்திலிருந்து ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுப்பது என்னன்னா, பெருமானுடைய கைங்கரியம் தான் முதல், நித்திய கர்மாக்கள் பிறகுதான் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல காட்டி கொடுக்கிறார். அங்கு சுவாமி தேசிகனும் கோதாவரிக்கு கோதைன்ற அந்த நாமம், அந்த நாம சங்கீர்த்தத்தினால்தான் உயர்வு ஏற்பட்டதுன்றதை காமிக்கிறார். அடுத்த பாசுரத்துல நாம மீண்டும் கோதாஸ்துதியையும் திருப்பாவையும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.